வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம கோவிலுக்கு இது கொழக்கட்டை பண்ணலான்னு இன்றைக்கி பண்ணுறேன். அது என்னுடைய வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே முதல் வெள்ளிக்கிழமை போடுவோம், இன்றைக்கி டைம் இல்லாதனால இந்த வெள்ளிக்கிழமை போடலான்ட்டு. இதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி இன்றைக்கி ஊற வச்சுருந்தேன். நிறைய நேரம் ஊறினால்னா அரிசி வந்து நல்லா நைஸாக அரையும். அப்புறம் நம்ம வந்து 1 டம்ளருக்கு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1 டம்ளர் தண்ணியை அரைச்சிக்கிறதுக்கு விட்டுட்டு மீதி கலரும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 டம்ளர் ஜலத்தை விட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம்ல நைஸாக, அதை வந்து நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரையும் அலம்பி அந்த ஜலத்தையும் அதில் விட்டு நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அதை நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கொதிக்க விட்டு கலந்தாலும் சரி. நிறைய தண்ணி விட்டாலும் மாவு வந்து ரொம்ப இது மாதிரி ஆகிடும், தொளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கெட்டியான உடனே தண்ணி தட்டை போட்டு மூடிட்டேன்னா மாவு சூப்பராக வந்துடும். அப்புறம் நான் அன்றைக்கி 2 மூடி தேங்காயும் எடுத்துட்டு, அதுக்கு 1 கப் தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் எடுத்துட்டு, சில வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கிளறினாலும் பூர்ணம் நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி போட்டுட்டு கிளறி வச்சாச்சு. முதல்ல பூர்ணத்தெல்லாம் நம்ம தட்டில் உருட்டி வச்சுட்டு, மாவும் வந்து நிறைய சூப்பராக வந்திருந்தது. தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சு நமக்கு தேவையான அளவு உருட்டி வச்சுட்டேன்னா கொழக்கட்டை பண்ணும்போது சௌரியமாக இருக்கும். கொழக்கட்டை நாளையும் பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால குட்டி குட்டியாகவே பண்ணி ஒருத்தருக்கு 4 அப்படின்னு கேட்டாலும் கொடுக்கலாங்கிறதுனால சின்ன சின்னதாக தான் எப்போதுமே பண்ணுவோம் நம்ம அதில். அப்புறம் நமக்கு தேவையான பூர்ணத்துக்கு தக்கன அந்த எத்தனை உருட்டி வச்சுருக்கோமோ அதுக்கு தக்கன மாவையும் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுனாலும் நமக்கு சௌரியமாக இருக்கும். நான் முதல்ல வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு கையிலே உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். பூர்ணம் வந்து சொப்பு வந்து சூப்பராக பண்ண வந்தது. இன்றைக்கி மாவு வந்து துளி கூட கட்டி தட்டல, ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. குழந்தைய ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிச்சிட்டு அப்புறம் பொறுமையாக தான் பண்ணினேன். 21 கொழக்கட்டை கோவிலுக்கு அம்பாளுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் ஆற்றுக்கு ஒரு 9 கொழக்கட்டை பண்ணிட்டேன். வந்து உருண்டையாக அப்படியே ஆகிடும். இன்றைக்கி வந்து மாவு ரொம்பவே சூப்பராக வந்ததுனால சொப்பு நல்லா பண்ண வந்தது. குட்டி குட்டியாக கொழக்கட்டை பண்ணினேன்னா உங்களுக்கு குழந்தைகள் கேட்டெல்லாம் இன்னும் கூட ஒரு கொழக்கட்டை கொடுக்கலாம். அப்படி தான் நம்ம அதில் பண்ணுற வழக்கம். பூரணம் போக மீதி உள்ள மாவு வந்து உப்பு காரப்பொடி போட்டு அம்னி கொழக்கட்டை பண்ணலாங்கிறதுக்காண்டி நான் கூட கொஞ்சம் அரிசி ஊற வச்சு பண்ணினேன். இந்த கொழக்கட்டை திதிப்பு கொழக்கட்டைலாம் பண்ணின அப்புறம் நான் உப்பு கொழக்கட்டை பண்ணினேன். கொழக்கட்டை நல்லா வரணும், மாவு சூப்பராக வந்தாலே கொழக்கட்டை சூப்பராக வரும். இட்லி பானையில் வேக வச்சலாம் நமக்கு ஈஸியாக நிறைய ஒரே இதில் வந்து நிறைய கொழக்கட்டை வைக்கலாம். இட்லி பானையில் முதல்ல தண்ணி அடியில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த கொழக்கட்டை இதை வச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும். மேலாக வேர்த்து விட்டுறது தான் அதனுடைய பதம், கரெக்டான பதம். கொழக்கட்டை ரெடி ஆகிடுது. ரெடியான உடனே இன்றைக்கி அம்பாளுக்கு போய் ஒரு லலிதா சாஸ்திரமும் வாசிச்சுட்டு அந்த கொழக்கட்டையை நேவேத்தியம் பண்ணிவிட்டோம். அப்புறம் ஆற்றுலையும் வந்து சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணோம். வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.